ராதே கிருஷ்ணா. எல்லோருக்கும் நமஸ்காரம். இதுவரை நாம் ஞான ஒளியை அருளும் கீதா தீபமான பகவத்கீதையின் ஒரு அறிமுகத்தை, ஒரு இன்ட்ரோடக்ஷனை பார்த்தோம். இந்த வீடியோவிலிருந்து பகவத்கீதையின் தியான ஸ்லோகங்களை ஒவ்வொன்றாக விளக்கத்துடன் பார்ப்போம். எந்த ஒரு ஸ்தோத்திரம், எந்த ஒரு ஸ்லோக தொகுப்பாக இருந்தாலும் அதில் தியான ஸ்லோகங்கள் என்று சில ஸ்லோகங்கள் இருக்கும். இந்த தியான ஸ்லோகங்கள் அந்த ஸ்தோத்திரத்தை பற்றியும் அந்த ஸ்தோத்திரத்தின் மகிமைகளை பற்றியும் விளக்கி சொல்லும். அதே மாதிரி பகவத்கீதைக்கு 9 தியான ஸ்லோகங்கள் உள்ளன. இந்த 9 ஸ்லோகங்களில் முதல் ஸ்லோகத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. பார்த்தாய பிரதிபோதிதாம் பகவதா நாராயணேன ஸ்வயம் व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्दधामि भगवद्गीते भवद्वेषिणीम्. இந்த ஸ்லோகம் பகவத்கீதையை பற்றி கூற வரும் விஷயம். பார்த்தாய பிரதிபோதிதாம் பகவதா நாராயணேன ஸ்வயம், அதாவது பகவானான பரம்பொருளான பரமாத்மாவான நாராயணன் பார்த்தன் என்று அழைக்கப்படும் அர்ஜுனனுக்கு செய்த உபதேசத்திற்கே பகவத்கீதை என்று பெயர். வியாசேன கிரதிதாம் புராண முனினா மத்தியே மகாபாரதம், அதாவது பகவான் நாராயணன் அர்ஜுனனுக்கு செய்த உபதேசத்திற்கு பகவத்கீதை என்று பெயர். ஆனால் இந்த உபதேசத்தை ஸ்லோக வடிவில் தொகுத்து தந்தவர் நம் வியாச பகவான். பகவான் நாராயணனால் உபதேசிக்கப்பட்ட இந்த கீதை, வியாச பகவானால் தொகுக்கப்பட்ட இந்த கீதை மகாபாரதத்தில் அமைந்துள்ளது என்று இந்த ஸ்லோகம் கூறுகிறது. அடுத்ததாக அத்வைதாமிருதவர்ஷிணீம் பகவதீம் அஷ்டாதசாத்தியாயினீம், அதாவது நாம் பகவத்கீதையை ஒரு ஸ்தோத்திரமாக பார்க்காமல் நமக்கு அத்வைத நிலையை அடைய, அதாவது மோட்சம் பெறுவதற்கான வழியை காட்டும் தேவியாக, பகவதியாக பாவிக்கிறோம் பகவத்கீதையை. அதனால் பகவானான பரமாத்மாவான ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனருக்கு செய்த உபதேசத்தில் வியாச பகவானால் தொகுக்கப்பட்ட பகவத்கீதையில் மோட்சத்தை அருளக்கூடிய வல்லமை படைத்த கீதையில் மொத்தம் 18 அத்தியாயங்கள் உள்ளன. அஷ்டாதசாத்தியாயினீம், அஷ்டாதச என்றால் 18 என்ற அர்த்தம். அத்தியாயினீம் என்றால் அத்தியாயங்களை கொண்டது என்ற அர்த்தம். 18 அத்தியாயங்கள், 18 சாப்டர்ஸை கொண்ட பகவத்கீதை என்று பொருள். அம்பத்வாம் அனுசந்ததாமி பகவத்கீதே பவத்வேஷினீம், அதாவது ஒரு தேவியாக, ஒரு பகவதியாக பகவத்கீதையை பாவிக்கிறோம் என்று கூறினோம். அந்த தேவியையே, அந்த பகவதியையே அனைவருக்கும் தாயாக கருதி, தாயே, உன்னை நான் தினமும் பூஜிக்கிறேன், உன்னை நான் தினமும் சிந்தையில் வைத்துக்கொள்கிறேன், உன்னை தினமும் பாராயணம் செய்கிறேன், எனக்கு இந்த பவசாகரத்திலிருந்து, இந்த உலக வாழ்விலிருந்து விடுதலையை தர வேண்டும் என்று வேண்டுகிறோம் பகவத்கீதையை. அதனால் இந்த உலக வாழ்விலிருந்து, இந்த பவசாகரத்திலிருந்து விடுதலை பெறுவதற்காக பகவத்கீதையிடம் நம் பிரார்த்தனை செய்யும் ஒரு ஸ்லோகமே இந்த ஸ்லோகம். கீதா தியான ஸ்லோகங்களின் முதல் ஸ்லோகத்தின் அர்த்தம் இதுவே. சமஸ்தலோகாஹ சுகினோ பவந்து, சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணமஸ்து.